காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதில் தமிழ்நாடு இந்தியாவிற்கே வழிகாட்டுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். பேரிடர் நிதியாக ஒன்றிய அரசு 17% மட்டுமே ஒதுக்கியதாகவும் குற்றச்சாட்டு. எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கிடையே அணுசக்தி மசோதா மக்களவையில் நிறைவேற்றம். நாட்டின் பாதுகாப்பை கருத்தில் கொள்ளாமல் மசோதா கொண்டுவரப்பட்டிருப்பதாக காங்கிரஸ் கண்டனம். ஒன்றிய அரசின் விக்ஷித் பாரத் ஜி ராம்ஜி மசோதா விபரீதமானது என திமுக எம்பி கனிமொழி கண்டனம். 100 நாள் வேலை திட்டத்திற்கு மாற்றாக கொண்டுவரப்படும் மசோதாவை முழுமையாக எதிர்ப்பதாகவும் பேச்சு. காப்பீட்டுத் துறையில் 100% அந்நிய நேரடி முதலீடு மசோதாவுக்கு அதிமுக வரவேற்பு. மசோதாக்களுக்கு ஹிந்தியில் பெயர் வைப்பதை எதிர்ப்பதாக தம்பிதுரை பேச்சு. ஏழைகளின் வயிற்றில் அடிக்கும் ஒன்றிய அரசின் திட்டம் குறித்து அதிமுகவின் நிலைப்பாடு என்ன? அமித்ஷாவுக்கு எடப்பாடி பழனிசாமி ஆமாம் சாமி போட போகிறாரா என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி. 100 நாள் வேலை திட்டத்தில் செய்யப்படும் மாற்றங்கள் மாநில அரசுக்கு நிதிச் சுமையை ஏற்படுத்தும். மசோதாவை திரும்பப் பெற வேண்டுமென ஒன்றிய அரசுக்கு ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தல். அன்புமணி மீதான ஊழல் வழக்கோடு கட்சி மோசடி வேலைகளையும் சிபிஐ விசாரிக்க வலியுறுத்தல். பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற நிர்வாகக்குழு கூட்டத்தில் தீர்மானம். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி அன்புமணி தலைமையில் ஆர்ப்பாட்டம். திரளான பாமகவினர் பங்கேற்று முழக்கம். எடுக்க சாதிவாரி சர்வே எடுக்க தமிழக அரசை வலியுறுத்தும் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும். திருப்பரங்குன்றம் மலை உச்சி தூணில் தீபம் ஏற்றியதற்கான சான்று உள்ளதா? தனி நீதிபதி அவசரமாக உத்தரவிட்டது ஏன் என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் கேள்வி. திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமையில் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு அமைப்பு. டி.கே.எஸ். இளங்கோவன், பழனிவேல் தியாகராஜன் உள்ளிட்ட 12 பேர் குழுவில் உள்ளனர். தங்கம் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்து 99,200 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி ஒரே நாளில் கிராமுக்கு 11 ரூபாய் உயர்ந்து 222 ரூபாய்க்கு விற்பனை. செம்பரம்பாக்கம் ஏரி நிரம்பியதால் நந்தம்பாக்கம், அம்பேத்கர் நகர் பகுதிகளை சூழ்ந்த உபரி நீர். ஏரியின் தெற்கு பகுதி கரைகள் உடைந்து புதுப்பேர் கிராமத்தில் நீர் உட்புகும் அபாயம். கிறிஸ்துமஸ் பண்டிகை மற்றும் திருமண சீசனையொட்டி ஹொசூரில் ரோஜா சாகுபடி தீவிரம். அதிக அளவில் கேரள வியாபாரிகள் வாங்கிச் செல்வதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. உடுமலைப்பேட்டை அருகே திருமூர்த்தி பஞ்சலிங்க அருவியில் திடீர் காட்டாற்று வெள்ளம். அமனலிங்கேஸ்வரர் ஆலயத்தை தண்ணீர் சூழ்ந்ததால் பக்தர்களுக்கு தடை. அபத்தமான விஷயங்களுக்கு வலைதள பயன்பாட்டாளர்கள் ஆதரவு தர வேண்டாம். டீப் ஃபேக்ட் வீடியோ சமூக வலைதளத்தில் வெளியான நிலையில் நடிகை ஸ்ரீலீலா வேண்டுகோள். நூறு நாள் வேலை திட்டத்தில் காந்தி பெயர் நீக்கப்பட்டதற்கு வலுக்கும் கண்டனம். நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம். சோனியா, ராகுல் மீது பொய் வழக்கு பதிவு செய்த பிரதமர் மோடி பதவி விலக வேண்டும். நேஷனல் ஹெரால்டு வழக்கில் நீதிமன்ற உத்தரவை சுட்டிக்காட்டி கார்கே வலியுறுத்தல்.
காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதில் தமிழ்நாடு இந்தியாவிற்கே வழிகாட்டுவதாக பெருமிதம் தெரிவித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேரிடர் நிதியாக ஒன்றிய அரசு 17% மட்டுமே ஒதுக்கியதாக குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு காலநிலை மாற்ற ஆட்சிமன்ற குழுவின் 3வது கூட்டம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. இதில் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கான பசுமை திட்டங்கள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் எதிர்கால உத்திகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேரிடரால் பாதிக்கப்பட்ட இலங்கை உள்ளிட்ட நாடுகளை சுட்டிக்காட்டி காலநிலை மாற்றத்தின் விளைவுகளை கண்கூடாக பார்ப்பதாக தெரிவித்தார். பள்ளி மாணவர்களுக்கு சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் எனவும் மிக விரைவில் காலநிலை கல்வி அறிவு குறித்த பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளதாகவும் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக அலையாத்தி கன்றுகள் நடப்பட்டு வருவதால் அலையாத்தி காடுகளின் பரப்பளவு 2 மடங்கு அதிகரித்துள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். மக்கள் அதிகளவில் பொது போக்குவரத்தை பயன்படுத்துவதை ஊக்குவிக்க 120 மின்சார பேருந்துகள் அறிமுகம் செய்யப்பட்டதாகவும் மேலும் 600 மின்சார பேருந்துகளை விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டுவர உள்ளதாகவும் குறிப்பிட்டார். நிதி ஆயோக் வெளியிட்டிருக்க எஸ்டிஜி ரேங்கில் கிளைமேட் ஆக்ஷன் மற்றும் கிளீன் எனர்ஜி ஆகிய இலக்குகளில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குது. உலக புகழ்பெற்ற தி எக்கனாமிக்ஸ் போன்ற இதழ்களும் நம்ம திராவிட மாடல் வளர்ச்சியை பாராட்டுறாங்க. நான் எப்பவும் சொல்கிறது தான், நம்ம அரசுக்கு வளர்ச்சி ஒரு கண் என்றால் சுற்றுச்சூழல் மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாப்பது மற்றொரு கண். இயற்கை வள பாதுகாப்புடன் இணைந்த வளர்ச்சி தான் எதிர்கால சந்ததிகளுக்கான உண்மையான வளர்ச்சியாக இருக்க முடியும். கடந்த 4 ஆண்டுகளில் நமது மாநிலத்தை பாதித்த பேரிடர்களுக்கான நிவாரண நிதியாக தமிழ்நாடு அரசை கேட்டதில் வெறும் 17 விழுக்காடு தான் ஒன்றிய அரசு விடுவிச்சிருக்கு. நம்ம கேட்டது 24,679 கோடி ரூபாய். அவங்க தந்தது வெறும் 4,136 கோடி ரூபாய் மட்டும்தான். இக்கூட்டத்தில் ஐநா சபையின் உயரிய சுற்றுச்சூழல் விருது பெற்ற கூடுதல் தலைமைச் செயலாளர் சுப்ரியா சாஹூவிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்தார். மேலும் எத்தனையோ பேரிடர்களை எதிர்கொண்டு வென்றுள்ள தமிழ்நாடு அதேபோல் காலநிலை மாற்ற சவாலையும் வெல்லும் என்று தெரிவித்துள்ளார். அணுசக்தி துறையில் தனியார் முதலீட்டை அனுமதிக்கும் சாந்தி மசோதாவுக்கு தமிழ்நாட்டு எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மக்களவையில் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். The number of risks in this bill where the government's intention is to bring up innovation, bring up energy production, I think the government is at risk in terms of safety, in terms of statutory routes, and in terms of getting our engineers to actually come up to date. So I request the government to take note that there is a lot of risks which is opening our country into foreign risks. So I request the government to revisit or revise to JPC. Thank you for the opportunity, sir. This bill requires scrutiny. This bill requires clause by clause reading. So we request the honorable government to rewrite the bill with full liability, with proper independent regulation, with open courts and honest disclosure. Sir, no development is worth health issues in this country for its citizens. So my request is, please put the bill to stronger scrutiny for a committee, or please rewrite the bill again. இந்த சட்டம் என்பது இந்திய மக்களின் மனித குலத்திற்கு எதிரானது. இப்படி ஒரு சட்டம் வரும் பட்சத்தில் இந்திய தேசத்திற்கு ஒட்டுமொத்த மக்களும் இந்த அரசாங்கத்தின் மக்கள் விரோத செயலை மறக்க மாட்டார்கள். குறிப்பாக திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற முருகன் கூட இவர்களை வதம் செய்வார்கள். கோட்சேவின் மரபணுவாக இருக்கின்ற அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு குற்றத்தையும் கடுமையாக இந்த தேசத்தில் இருக்கின்ற மக்கள் எதிர்க்க போகின்றார்கள். If radiation took occurs in Kudangulam, will the people of Idindagirai, Kudangulam and Kuttanguli will wait for some order passed from the Delhi, sir? And there is no radio, there is no facility there. If the serious incident occurs in Kudangulam, if fishing grounds are contaminated, if lives are destroyed for generations. They have come out with a report in November 14th, 2025, saying that there is no coverage has been implemented fully in any, not even a single kilometer has been covered. Work has been initiated, work has been started, but it has not been implemented. And also one of the Concord, the company which has been given the order, they have mentioned that even if 50 companies come, there is enough work for players, whereas only 5 are there now.
Does the government propose to include more players to ensure that instead of your target of 10 years, within 5 years, whether the coverage can be implemented where many lives of Indian lives can be saved? Very good, very good. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு மாற்றாக ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள விக்ஷித் பாரத் மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்களவையில் பேசிய திமுக எம்பி கனிமொழி மசோதாவின் பெயரே விரக்தியை ஏற்படுத்துவதாக விமர்சித்துள்ளார். இது விக்ஷித் பாரத் மசோதா அல்ல, விரக்தி பாரத் மசோதா எனவும் அவர் சாடியுள்ளார். 100 நாள் வேலை திட்டம் என்பது கிராமப்புறங்களில் அதை அப்படித்தான் அழைக்கிறார்கள். அந்த திட்டத்தின் வழியாக இந்த நாடு முழுவதும் கிராமப்புறங்களிலே இருக்கக்கூடிய முதியவர்கள், வேறு வேலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இல்லாதவர்கள், பெண்கள், ஏன் மாற்றுத்திறனாளிகள், இவர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டது. ஆனால் இன்று நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த மசோதா இவர்களுக்கெல்லாம் எதிரான ஒன்றாக, மாநில சுயாட்சியை கெடுக்கக்கூடிய ஒன்றாக, மக்களுக்கு எதிரான, ஏழை மக்களுக்கு எதிரான ஒரு சட்டமாக இந்த மசோதா இன்று கொண்டு வரப்படுகிறது. வளர்ச்சி பாரதம் இல்லை, விபரீத பாரதம், வஞ்சிக்கப்படும் பாரதம், தொழிலாளர் விரோத அரசு, விவசாய தொழிலாளர்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய இந்த மசோதாவை நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே முற்றிலுமாக மறுதலிக்கிறேன், எதிர்க்கிறேன். அன்புமணி மீதான ஊழல் வழக்கோடு பாமக மோசடி வேலைகளையும் சேர்த்து சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் அக்கட்சியின் நிர்வாகக் குழு கூட்டம் தைலாபுரம் தோட்டத்தில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராமதாஸ், பாமகவிலிருந்து நீக்கப்பட்ட அன்புமணி கட்சியின் சின்னத்தையும் பெயரையும் தொடர்ந்து பயன்படுத்தி வருவது கண்டிக்கத்தக்கது என தெரிவித்தார். டெல்லி நீதிமன்றம், தேர்தல் கமிஷன் இதையெல்லாம் சொல்லி கூட அதையெல்லாம் மீறி விருப்ப மனு வாங்கிறது, ஊர்வலம் போகிறது, கூட்டம் நடத்துவது, இப்படி இந்த மாதிரியான பொம்மாத்து வேலைகளை எல்லாம் தமிழக அரசியல் வரலாற்றில் நடந்திராத ஒரு புதுமை. அந்த பொம்மாத்து வேலை செய்கிறவர்களையும் இந்த நேரத்தில் எச்சரிக்கிறீர்கள், இதோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். முன்னதாக பாமக நிர்வாகக் குழுவில் 13 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதன்படி அன்புமணி போலி ஆவணங்கள் கொடுத்ததை தேர்தல் ஆணையம் விசாரிக்க வேண்டுமென கேட்டுக் கொள்ளப்பட்டது. அன்புமணி மீதான ஊழல் வழக்கோடு பாமக சின்னம், தலைவர் தொடர்பான விவகாரத்தில் அவரின் மோசடிகளையும் தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைகளையும் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அன்புமணிக்கு உரிமையில்லாத பாமக பெயரால் விருப்ப மனு வாங்கி அதன் மூலம் கல்லா கட்டுவதை கண்டிப்பதாக தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாமக செயல் தலைவர் ஸ்ரீகாந்திற்கு ஆதரவாக இருப்பது 2026 சட்டமன்ற தேர்தலில் பாமக கூட்டணி குறித்து முடிவெடுக்கும் அதிகாரத்தை ராமதாசுக்கு வழங்குவது குறித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும், ஒட்டுக்கேட்பு கருவி வைத்த அன்புமணி மீது போலீஸ் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆகிய தீர்மானங்களும் ராமதாஸ் தலைமையிலான பாமக நிர்வாகக் குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் பணிக்கு பிறகு நாளை மறுநாள் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ள நிலையில் விடுபட்ட தகுதியான வாக்காளர்கள் என்ன செய்ய வேண்டும், புதிதாக பெயர் சேர்க்க என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து தற்போது பார்க்கலாம். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு பிறகு தமிழ்நாட்டில் சுமார் 1 கோடி வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் வரைவு வாக்காளர் பட்டியலை அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் முன்னிலையில் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் வெளியிட உள்ளனர். இந்நிலையில் வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெற்றுள்ளதா என்பதை எப்படி பார்க்க வேண்டும், பெயர் இல்லாதவர்கள் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது. வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இருக்கிறதா என்பதை தேர்தல் ஆணையத்தின் voters.eci.gov.in இணையதளம் மற்றும் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரியின் இணையதளத்தில் வாக்காளர் அடையாள அட்டை எண்ணை உள்ளீடு செய்து தெரிந்து கொள்ளலாம். வரைவு வாக்காளர் பட்டியலில் விடுபட்டவர்களின் பெயர்களை அந்தந்த மாவட்ட தேர்தல் அதிகாரிகளின் இணையதளங்கள் மூலம் அறியலாம். அதாவது இறந்தவர்கள், தொடர்பு கொள்ள முடியாதவர்கள், இடம்பெயர்ந்தவர்கள், இரட்டை பதிவு உடையவர்களின் விவரங்களை அறிய முடியும். பெயர் நீக்கப்பட்டவர்கள் அல்லது புதிதாக விண்ணப்பிக்க விரும்புவோர் படிவம் 6ஐ பூர்த்தி செய்து தங்கள் BLO-விடம் வழங்கலாம் அல்லது தேர்தல் ஆணைய இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யலாம். வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாதவர்கள் டிசம்பர் 19 முதல் ஜனவரி 18 வரை ஆட்சேபங்கள் குறித்து தெரிவிக்கலாம்.
வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெற்றவர்கள் முகவரி மாற்றம் செய்ய மற்றும் தொகுதி மாற படிவம் 8ஐ பூர்த்தி செய்து சமர்ப்பிக்கலாம். புதிய விண்ணப்பங்கள் அனைத்தும் பரிசீலனை செய்யப்பட்டு தகுதியானவர்களின் பெயர்கள் பிப்ரவரி 17ஆம் தேதி வெளியிடப்படும். இறுதி வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அண்ணாமலை அமைதியாக இருந்திருந்தால் பாஜக பதவியில் தொடர்ந்து நீடித்திருப்பார் என்று தவேக பொதுச் செயலாளர் அருண்ராஜ் விமர்சனம் செய்திருந்த நிலையில் அதற்கு அண்ணாமலை பதிலடி கொடுத்துள்ளார். கம்முன்னு இருக்க வேண்டிய இடத்துல கம்முன்னு இருக்கணும், கும்முன்னு இருக்க வேண்டிய இடத்துல கும்முன்னு இருக்கணும். அது யார் சொல்றது? திரு விஜய் அவர்கள். அரசியல் அப்படி இருக்க முடியும் தானே? கம்முன்னு இருக்க வேண்டிய இடத்துல கம்முன்னு இருப்பேன், கும்முன்னு இருக்க வேண்டிய இடத்துல கும்முன்னு இருப்பேன். திரு விஜய் அவங்ககிட்ட கேளுங்க, ஐயா கம்முன்னு இருங்க, கும்முன்னு இருங்க, பேச வேண்டிய இடத்துல பேசுங்கன்னு நீங்க விஜய்கிட்ட சொன்னாவே நல்ல அரசியல்வாதியாக வருவாங்க. இவ்வளவு பிரச்சனை நடக்குது, இவ்வளவு சண்டைகள் நடக்குது. நான் பேசவே மாட்டேன், நான் வேடிக்கை மட்டும் பார்ப்பேன்னா உங்களை நம்பி எப்படி மக்கள் ஆட்சி பொறுப்பு கொடுப்பாங்க? தப்பா தப்புன்னு சொல்லுங்க, சரியா சரின்னு சொல்லுங்க. ரோட்டுக்கு இந்த பக்கம் இருங்க அல்லது ரோட்டுக்கு இந்த பக்கம் இருங்க, நடுவில் நின்னா எப்படிங்கய்யா? வண்டி நடுவில் தானே வரும். அதாவது தலைவர் சொன்ன டைலாக் இருக்குல்ல, அது யாருக்கு பொருந்தமோ இல்லையோ நண்பர் அண்ணாமலைக்கு பொருந்தும். அவர் கம்முன்னு இருக்க வேண்டிய இடத்துல கம்முன்னு இருந்திருந்தா அவர் இருக்க வேண்டிய இடத்துல இன்னும் தொடர்ந்து இருந்திருப்பார். அதனால் எங்கள் கட்சி தலைவர் எப்போ எது பேசணும்னு அவர் சொல்ல தேவையில்லை, எங்கள் தலைவருக்கு நல்லாவே தெரியும். இந்த நாய் அப்படித்தான் பேசும், அதை இந்த நாய் ரொம்ப பெருமையாக பேசும். அதுக்காக என்ன வந்தாலும் இந்த நாய் அதை ஏற்றுக்கொள்ளும். அப்படித்தான். ஏன்னா இது நன்றியுள்ள விசுவாசமான நாய் மோடிக்காக, நாட்டு மக்களுக்காக. அதனால் மற்ற சினிமா நடிகர்களுக்காக ஜால்ரா அடிக்கிறதுக்காக நான் அரசு பதவியை ரிசைன் பண்ணிட்டு இங்கே வரல. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே ரயில்வே மேம்பால பணியை விரைந்து முடிக்க மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரையில் திருமங்கலம் விமான நிலையம் சாலையில் ரயில்வே மேம்பாலம் அமைக்க 25 ஆண்டுகளாக அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் கடந்த 2023ஆம் ஆண்டு பணிகள் தொடங்கின. நெடுஞ்சாலைத்துறை மற்றும் ரயில்வே சார்பில் 33 கோடி ரூபாய் மதிப்பில் திருமங்கலம் தேவர் சிலை அருகிலிருந்து காமராஜபுரம் வேளாண்மை விரிவாக்க மையம் வரை பாலம் அமைக்கப்படுகிறது. சுமார் 1.5 ஆண்டுகளாக பணி நடைபெற்று வரும் நிலையில் அணுகுசாலை குண்டும் குழியுமாக உள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். பாலத்தின் கட்டுமான பணி ஆகஸ்ட் மாதமே முடியும் வகையில் திட்டமிடப்பட்டு பணிகள் நடைபெற்றன. ஆனால் தற்போது வரை 80% பணிகளே முடிந்துள்ளதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். இதனால் சிரமத்தை எதிர்கொள்வதாக கூறும் வாகன ஓட்டிகள் மற்றும் அப்பகுதி மக்கள் பணியை துரிதமாக முடித்து பாலத்தை பயன்பாட்டிற்கு கொண்டுவர கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த 1.5 ஆண்டுக்கு முன்னாடி பாலத்தை ஆரம்பித்து இன்னும் முடியாத தருவில் நடந்துட்டு இருக்கு. இது வெகு சீக்கிரமாக பாலத்தை முடித்து கொடுத்தா நம்ம பொதுமக்களுக்கும் எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கு. அவசரத்துக்கு ஆம்புலன்ஸ் போகிறதுக்கு வைக்கிறதுக்கு இப்போ கேட்டு அடைச்சிருக்கு, 20 நிமிஷம் ஆச்சு. அவசரத்துக்கு போகிறவங்களுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும். பாலம் அவசியம், ஆனால் அது மாற்று ஏற்பாடுகள் செஞ்சு பொதுமக்களை பாதுகாக்கிறது அவசியம் தானே. பாலம் முடிகிறது எப்போ, நாங்கள் ரெகுலராக எங்களுடைய வாழ்க்கையை தொடர்றது எப்போ? ஜனவரி இறுதிக்குள் பணியை முடித்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர உள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். இதனால் பாலப்பணி முடிந்து போக்குவரத்து நெரிசல் இல்லா பயணம் எப்போது தொடங்கும் என அப்பகுதி மக்கள் எதிர்பார்த்துள்ளனர். சன் நியூஸுக்காக செய்தியாளர் கணேஷ் பாபு. சென்னையில் ஆபரண தங்கம் விலை நேற்று சவரனுக்கு 1320 ரூபாய் குறைந்த நிலையில் இன்று சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரித்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கம் நேற்று கிராம் 12,350 ரூபாய்க்கும் சவரன் 98,800 ரூபாய்க்கும் விற்பனையானது. இன்று கிராம் ஒன்றுக்கு 50 ரூபாயும் சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்துள்ளது. கடைகளில் இன்று சவரன் 99,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் தங்கத்தின் இன்றைய விலை 12,400 ரூபாய். வெள்ளியின் விலை இன்று ஒரே நாளில் கிராம் ஒன்று 11 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 222 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. மாநிலங்களுக்கு கூடுதல் நிதிச்சுமையை ஏற்படுத்தக்கூடிய ஊரக வாழ்வாதாரம் மற்றும் வேலைவாய்ப்பு உறுதி சட்ட முன்வடிவை திரும்பப் பெற முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். 100 நாள் வேலை திட்டத்தில் செய்யப்பட்டுள்ள மாற்றங்களை சுட்டிக்காட்டி ஊதியம் உயர்த்தப்படவில்லை என்று கண்டித்துள்ளார். ஒன்றிய அரசின் நிதி உதவி 60 விழுக்காடாக குறைக்கப்பட்டு மாநிலங்களின் மீது 40 விழுக்காடு கூடுதல் நிதிச்சுமை திணிக்கப்பட்டுள்ளதாக அவர் விமர்சித்துள்ளார். மக்கள் தொகை வறுமை அடிப்படையில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டால் வளர்ச்சியடைந்த மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்கீடும் கணிசமாக குறைவதோடு வேலை பெறுவோரின் எண்ணிக்கையும் குறையும் என ஓபிஎஸ் கூறியுள்ளார். வேளாண் பருவத்தில் பணிகள் வழங்கக்கூடாது என்ற நிபந்தனையால் தொழிலாளர்கள் குறைந்த ஊதியத்தில் விவசாய பணிகளை மேற்கொள்ளும் சூழலுக்கு தள்ளப்படுவார்கள் என்றும் அவர் வேதனை தெரிவித்துள்ளார். நிதி பகிர்வில் குறைந்த ஒதுக்கீட்டை பெறும் தமிழ்நாட்டிற்கு இந்த சட்ட முன்வடிவு வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவதாக ஓ பன்னீர்செல்வம் கண்டனம் தெரிவித்துள்ளார்.
தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி சென்னையில் பாமக தலைவர் அன்புமணி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என அன்புமணி கோரி வருகிறார். அதனை வலியுறுத்தி சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்ன மைதானத்திற்கு அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்று முழக்கமிட்டனர். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். சாதிவாரி சர்வே எடுக்க, சாதிவாரி சர்வே எடுக்க தமிழக அரசை வலியுறுத்தும், தமிழக அரசை வலியுறுத்தும் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். இந்த சமூகங்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த சமூகங்களும் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்று தெரிந்தால்தான் நீங்கள் சமூக நீதியை நிலைநாட்ட முடியும். இல்லையே எதை வைத்து நீங்கள் சமூக நீதியை நிலைநாட்டுவீர்கள்? சாதிவாரி சர்வே, இந்திய புள்ளியியல் சேகரிப்பு சட்டம் 2008 அதன்படி சர்வே நடத்துங்கள். ஸ்டாலின் அவர்களே, நாங்க கேட்கிறது சென்சஸ் கிடையாது, காஸ்ட் சென்சஸ் கிடையாது. காஸ்ட் சென்சஸ் என்பது மத்திய அரசு தான் எடுக்க வேண்டும். நாங்கள் கேட்கிறது காஸ்ட் சர்வே, இது மாநில அரசு எடுக்கலாம். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள திமுகவின் கூட்டணி கட்சிகளுக்கும் அதிமுக மற்றும் தவேகவிற்கும் அன்புமணி தரப்பில் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் அந்த அழைப்பை ஏற்ற அக்கட்சிகள் பங்கேற்கவில்லை. அதே நேரத்தில் பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன், அமமுக துணை பொதுச் செயலாளர் செந்தமிழன், புரட்சி பாரதம் கட்சி தலைவர் ஜெகன்மூர்த்தி, தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக துணைத் தலைவர் ராமன், தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை தனியரசு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வேலூர் பொற்கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். வேலூர் மாவட்டம் அரியூர் அருகே ஸ்ரீபுரத்தில் ஸ்ரீ நாராயணி பீடம் பொற்கோவில் உள்ளது. இங்கு சாமி தரிசனம் செய்வதற்காக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வருகை புரிந்தார். திருப்பதியிலிருந்து தனியார் பள்ளி மைதானத்திற்கு ஹெலிகாப்டர் மூலம் வந்த குடியரசுத் தலைவரை ஆளுநர் RN ரவி, ஒன்றிய இணையமைச்சர் எல் முருகன், தமிழ்நாடு கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி ஆகியோர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். பின்னர் வேலூர் பொற்கோயிலுக்கு சென்ற முர்மு சாமி தரிசனம் செய்தார். நாராயணி அம்மன், வெள்ளி விநாயகர், சொர்ணலட்சுமி, பெருமாள் கோயில்களில் குடியரசுத் தலைவர் வழிபட்டார். பின்னர் கோயில் வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள தியான மண்டபத்தை திறந்து வைத்த அவர் மரக்கன்றுகளையும் நட்டார். குடியரசுத் தலைவர் வருகையை முன்னிட்டு கோயில் வளாகத்தில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. சோனியா காந்தி ராகுல் காந்தி மீது பழிவாங்கும் வகையில் நேஷனல் ஹெரால்டு வழக்கு புனையப்பட்டிருப்பது நீதிமன்ற நடவடிக்கை மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கூறியுள்ளார். நேஷனல் ஹெரால்டு வழக்கில் சோனியா மற்றும் ராகுலுக்கு எதிராக அமலாக்கத்துறை தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையை ஏற்க டெல்லி சிறப்பு நீதிமன்றம் நேற்று மறுத்துவிட்டது. இதுகுறித்து டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய கார்கே, எதிர்க்கட்சி தலைவர்களை பழிவாங்கும் நோக்கில் இவ்வழக்கு தொடரப்பட்டதாக குற்றம் சாட்டினார். பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். खासकर गांधी फैमिली को उन्होंने सताने के लिए ही ये केस डाला है, नहीं तो इसमें कुछ नहीं है और कोई FIR नहीं है, तो इस जजमेंट को हम वेलकम करते हैं। मैं ये कहना चाहता हूँ, मोदी जी और शाह रिसिग्नेशन देना चाहिए, वो क्योंकि उनके मुंह पे एक थप्पड़ मारे जैसा हुआ है। சோனியா ராகுல் மீது அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கு அதிகார வரம்புக்கு உட்பட்டதல்ல என்று நீதிமன்றம் கூறியுள்ளதன் மூலம் ஒன்றிய அரசின் சட்டவிரோத செயல்பாடு அம்பலமாகி இருப்பதாகவும் காங்கிரஸ் தலைவர்கள் விமர்சனம் செய்துள்ளனர். திண்டுக்கல்லில் இருந்து சபரிமலை கோயிலுக்கு நேரடியான ரயில் தடம் அமைக்கப்படுமா என்ற கேள்விக்கு ஒன்றிய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பதிலளித்துள்ளார். மக்களவையில் பூஜ்ய நேரத்தில் பேசிய தேனி திமுக MP தங்க தமிழ்ச்செல்வன், திண்டுக்கல் முதல் சபரிமலை லோயர் கேம்ப் வரை புதிய நேரடி ரயில்வே வழித்தடம் அமைக்கப்படுமா என கேள்வி எழுப்பினார். ஆண்டுக்கு ஒரு முறை சபரிமலைக்கு 1 கோடி ஐயப்பன் பக்தர்கள் செல்கிறார்கள் த்ரூஅவுட் இந்தியா. மாதம் ஒரு முறை 5 லட்சம் ஐயப்பன் பக்தர்கள் செல்கிறார்கள். ஆகவே தயவு கூர்ந்து மாண்புமிகு அமைச்சர் அவர்கள்
திண்டுக்கல் லோயர் கேம்புக்கு முதல் பேஸாக புதிய ட்ரெயின் ரூட்டை கொடுத்தால் நலமாக இருக்கும் என்பதை பேரவைத் தலைவர் கேட்டு அமர்கிறேன். இதற்கு பதிலளித்த ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் 3 நாட்களுக்கு முன்பு இதே கோரிக்கையுடன் கடிதம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து ஆய்வு செய்ய அதிகாரிகளை கேட்டுக் கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார். எனவே அதிகாரிகள் அறிக்கை கொடுத்த பிறகு இது சம்பந்தமான அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். அமைச்சர் ஐ பெரியசாமி தாக்கல் செய்த மனுவுக்கு பதிலளிக்கும்படி அமலாக்கத்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2006 முதல் 2011 வரையிலான காலகட்டத்தில் வீட்டு வசதித்துறை அமைச்சராக பதவி வகித்த ஐ பெரியசாமி வருமானத்துக்கு அதிகமாக 2,35,00,000 ரூபாய் சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர். இந்த விவகாரத்தில் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த அமலாக்கத்துறை சொத்துக்களை முடக்கம் செய்வது தொடர்பாக விளக்கம் கேட்டு அமைச்சர் ஐ பெரியசாமி மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு நோட்டீஸ் அனுப்பியது. இதை எதிர்த்து ஐ பெரியசாமி மற்றும் அவரது குடும்பத்தினர் தொடுத்த வழக்கில் தங்களுக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கின் விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளதால் அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. இதுகுறித்து ஜனவரி 5ஆம் தேதிக்குள் பதிலளிக்கும்படி அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்டு விசாரணையை நீதிபதிகள் தள்ளி வைத்தனர். ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் சுங்கச்சாவடி அருகே நாளை தாவேக தலைவர் விஜய் பங்கேற்கும் மக்கள் சந்திப்பு பிரச்சார கூட்டத்திற்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் மும்முரமடைந்துள்ளன. சரளை என்ற இடத்தில் நடைபெறும் இக்கூட்டத்தில் விஜய் பேசுவதற்கு காலை 11 மணி முதல் மதியம் 1 மணி வரை காவல்துறை தரப்பில் நேரம் அனுமதிக்கப்பட்டுள்ளது. இதையொட்டி ஏற்பாடுகளை கட்சியின் நிர்வாகக் குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் KA செங்கோட்டையன் மற்றும் ஆதவ் அர்ஜுனா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். உங்களுக்கு தெரியும், தலைவர் நிற்கின்ற இடத்தில் இதுவரையிலும் இந்த அளவிற்கு பாதுகாப்பாரன் அமைத்திருக்க முடியாது. எல்லோரும் பார்த்திருக்க கூடும். ஆகவே சிறந்த முறையில் இந்த பணிகளை நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். இது ஒரு மாடலாகவே மற்ற மாவட்டத்துக்கு எடுத்துச் செல்வதற்கும் நாங்கள் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறோம். QR கோட் பாஸ் தேவையில்லை, மக்கள் தாங்களாகவே கூட்டத்துக்கு வந்து செல்லலாம் என்று செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தாவேகவில் செங்கோட்டையன் இணைந்த பிறகு நடைபெறும் கூட்டம் என்பதால் அவர் தீவிர கவனம் செலுத்தி வருகிறார். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தூணில் தீபங்கள் ஏற்றியதற்கான சான்றுகள் உள்ளதா? அங்கு தீபம் ஏற்ற குறுக்கு வழியை கையாண்டது ஏன் என உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சரமாரி கேள்வி எழுப்பியுள்ளனர். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தூணில் தீபத்தை ஏற்ற வேண்டும் என்ற தனி நீதிபதி திரு GR சுவாமிநாதன் உத்தரவை ரத்து செய்ய கோரி மாவட்ட ஆட்சியர் மற்றும் கோயில் செயல் அலுவலர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்கள் நீதிபதிகள் திரு ஜெயச்சந்திரன், திரு ராமகிருஷ்ணன் ஆகியோர் முன்பு 3வது நாளாக இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தன. அப்போது வாதிட்ட மனுதாரர் திரு அரசபாண்டியன் தரப்பு வழக்கறிஞர் திரு ஸ்ரீராம் தீபம் ஏற்ற அனுமதி அளித்தால் பொது அமைதி சீர்கெடும் என்று மதுரை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாநகர் காவல் ஆணையர் கூறுவது வெறும் சாக்கு போக்குதான் என்று கூறினார். அதனைத் தொடர்ந்து வாதிட்ட மனுதாரர் திரு ராம ரவிக்குமார் தரப்பு வழக்கறிஞர் திரு அருண் சாமிநாதன் வழக்கு சம்பந்தமான வீடியோ ஒளிபரப்பை காண்பிப்பதாக கோரிக்கை வைத்தார். ஆனால் அதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற மனுதாரரின் கோரிக்கை விசாரணைக்கு உகந்ததா என வினவினர். அதற்கு பதிலளித்த திரு அருண் சாமிநாதன், தமிழகத்தில் மலை உச்சியில்தான் தீபம் ஏற்றப்படுகிறது என்றும் இங்கு மட்டும்தான் உச்சி பிள்ளையார் கோவிலில் தீபம் ஏற்றப்படுகிறது என்றும் கூறினார். மலை உச்சியில் தீபம் ஏற்றுவது தொடர்பான விவகாரத்தில் இரு தரப்பினருக்கும் இடையே சமரச பேச்சுவார்த்தை நடத்தலாமா என்று தாங்கள் கேட்டிருந்ததாகவும், ஆனால் அதற்கு வாய்ப்பு இல்லை என்றும் நீதிபதிகள் தெரிவித்து வழக்கை ஒத்திவைத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டத்திற்குட்பட்ட 4 சட்டமன்ற தொகுதியில் மொத்தம் 2,74,274 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அதிகாரி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் காஞ்சிபுரம், உத்தரமேரூர், ஸ்ரீபெரும்புதூர், ஆலந்தூர் ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகளில் வாக்குச்சாவடி மையங்களின் எண்ணிக்கையை 1545 அதிகரித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. வரைவு வாக்காளர் பட்டியலில் 11,26,924 பேர் இடம்பெற்றுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இறந்தவர்கள் 57,658 பேரும், இரட்டை பதிவு செய்யப்பட்டதாக 10,719 பேரும், இடம்பெயர்ந்தவர்கள் 1,46,621 பேரும் என மொத்தம் 2,74,274 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் குறிப்பிட்டுள்ளது. வாக்காளர் பட்டியலில் விடுபட்டவர்கள் உதவி வாக்காளர் பதிவு அலுவலர் அலுவலகங்களில் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடுமலைப்பேட்டை அருகே உள்ள திருமூர்த்திமலை அமனலிங்கேஸ்வரர் கோயிலை காட்டாற்று வெள்ளம் திடீரென சூழ்ந்ததால் பரபரப்பு நிலவியது. பஞ்சலிங்க அருவி நீர்பிடிப்பு பகுதிகளான குருமலை, குழிப்பட்டி, ஜல்லிமுத்தான் பாறை உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்து வருவதால் பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அடிவாரத்தில் உள்ள அமனலிங்கேஸ்வரர் கோவிலை வெள்ளம் சூழ்ந்தது.
பக்தர்களின் பாதுகாப்பு கருதி கோயிலில் பூஜைகள் நிறுத்தப்பட்டன. பஞ்சலிங்க அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோயில் ஊழியர்கள் தொடர்ந்து அப்பகுதியை கண்காணித்து வருகின்றனர். சீர்காழி அருகே மாத்தாம்பட்டினம் கிராமத்தில் முல்லை ஆற்றை கடக்க ஆற்றுப்பாலம் கட்டித்தர வேண்டும் என சுற்றுவட்டார ஊர் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்னாம்பட்டினத்திலிருந்து மாத்தாம்பட்டினம் செல்ல ஆற்றை கடக்க ஏதுவாக மூங்கில் கட்டைகளால் மரப்பாலம் அமைக்கப்பட்டது. பல ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்த மரப்பாலம் சேதமடைந்துவிட்ட நிலையில் ஊர் மக்கள் 4 கிலோமீட்டருக்கு சுற்றி செல்லும் நிலை உள்ளதாக கூறுகிறார்கள். அரசு உயர்நிலைப் பள்ளி இருக்குது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்ப பள்ளியும் இருக்குது. அந்த ஸ்கூலுக்கு போறதுக்கு எல்லா பசங்களும் பயன்படுத்துற சாலை இந்த ரோடு தான் போயிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த பாலத்தை விட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் சுத்தி வரதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 கிலோமீட்டர் சுற்றி தான் அந்த ஸ்கூலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருந்துட்டு இருக்குது. அதனால அரசாங்கம் இதுல கவனத்தில் கொண்டு எங்களுக்கு நிரந்தரமா ஒரு காங்கிரீட் பாலத்தை கட்டி கொடுத்தாங்கன்னா இங்க சுத்தி உள்ள எல்லா கிராமத்துக்கும் இந்த பாலம் ஒரு நல்ல ஒரு பாலம் எல்லாம் போயிட்டு வரதுக்கு இந்த பாலத்தை கட்டி கொடுக்கணும். கிராமத்தில் உள்ள பொதுமக்கள் மற்றும் ஊர் மக்கள் எல்லாத்தையும் சார்பாக நாங்கள் இந்த கோரிக்கையை அரசாங்கத்தில் வைக்கிறோம். சேதமடைந்த மரப்பாலத்தை பயன்படுத்தும் பள்ளி சிறுவர்கள் அவ்வப்போது கீழே விழுந்து காயமடைவதாக கூறும் ஊர் மக்கள் ஆற்றை கடக்க ஏதுவாக கான்கிரீட் தரைப்பாலம் அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள். கோல்ரிஃப் இருமல் மருந்தை விநியோகம் செய்ததாக இந்திரா ஏஜென்சிஸ் நிறுவனத்தின் உரிமத்தை ரத்து செய்த தமிழ்நாடு அரசின் உத்தரவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. மத்திய பிரதேசத்தில் கோல்ரிஃப் இருமல் மருந்தை குடித்த 22 குழந்தைகள் உயிரிழந்தனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் கோல்ரிஃப் மருந்துகளை விற்பனை செய்யும் நிறுவனங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதை எதிர்த்து இந்திரா ஏஜென்சிஸ் நிறுவனம் சார்பில் தொடுக்கப்பட்ட வழக்கு நீதிபதி சதீஷ்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் தங்கள் நிறுவனத்தில் அழகு சாதன பொருட்கள் மட்டுமே தயாரிக்கப்படுவதாகவும் கோல்ரிஃப் மருந்து உற்பத்தி செய்யப்படுவதில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து உரிய விசாரணை நடத்தாமல் உரிமம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கூறி இந்திரா ஏஜென்சிஸ் நிறுவனத்தின் உரிமத்தை ரத்து செய்யும் உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து மனுவுக்கு பதிலளிக்குமாறு தமிழ்நாடு சுகாதாரத்துறைக்கு நீதிபதி உத்தரவிட்டார். நெய்வேலியில் NLC நிறுவனத்திற்கு நிலம் கொடுத்தவர்களுக்கு உரிய இழப்பீடு, வாழ்வாதார தொகையை உயர்த்த வேண்டும் என்பது உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிறப்பு அழைப்பாளராக கந்தர்வகோட்டை MLA சின்னதுரை பங்கேற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். NLC அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. நிவாரணம் கொடுக்காமல் வீடுகளை இடிக்கிறார் NLC நிர்வாகமே. பாத்தியா பாத்தியா எங்களுக்குலாம் 2011 கொடுத்தாங்க 6 லட்சம். 1.9 வாழ்வாதாரம். அந்த 6-10 இப்ப இடையில போட்டாங்க. இந்த போராட்டம்லாம் நாங்க பண்ண பிறகு அதுவே பாதி பேருக்கு கொடுக்கல. அந்த 6-10 பாதி பேருக்கு தான் கொடுக்கல, பாதி பேருக்கு கொடுக்கல. NLC சுரங்க விரிவாக்கத்திற்காக கரிவெட்டி, கத்தாழை, மும்முடி சோழகன், வளையமாதேவி, கீழ்வளையமாதேவி, அகரம், சாத்தப்பாடி, கம்மாபுரம், கங்கைகொண்ட சோழபுரம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் விளை நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டுள்ளன. ஆனால் நிலம் கொடுத்தவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்காததோடு நிரந்தர வேலை உள்ளிட்ட கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படவில்லை என்பது கிராம மக்களின் புகாராக உள்ளது. பிரச்சனை குறித்து முறையான பேச்சுவார்த்தை கூட NLC அதிகாரிகள் நடத்த மறுப்பதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுக்கோட்டை அருகே படுத்த படுக்கையாக இருக்கும் கணவருடன் தனித்து வாழும் 70 வயது மூதாட்டி வைத்திருந்த 8000 ரூபாய் பணத்தை குரங்கு தூக்கிச் சென்றதால் மூதாட்டி வேதனையில் மூழ்கியுள்ளார். போஸ் நகரில் வசித்து வரும் மூதாட்டி சந்திராவின் கணவரான போகர் என்ற 85 வயது முதியவர் விபத்து ஒன்றில் காலை இழந்துள்ளார். இருவருக்கும் கிடைக்கும் முதியோர் உதவித்தொகையை வைத்து வாழ்ந்து வரும் நிலையில் மருத்துவ செலவுகளுக்காக மூதாட்டி சிறுக சிறுக சேமித்து வைத்திருந்த பணத்தை குரங்கு தூக்கிச் சென்றுள்ளது. வேற காசே இல்லை, வருமானத்துக்கெல்லாம் ஒன்றும் வழி இல்லைப்பா. அந்த முடியாத ஒரு வீட்டில் இருக்காரு. இந்த காசை வச்சுக்கிட்டு தான் நாங்கள் தனியாக ரேஷனில் போகிற அரிசியில் வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு வயிறு வளர்த்துக்கிட்டு இருக்கோம். விதைக்கெல்லாம் ஒன்றும் வழி இல்லை. இப்பகுதியில் குரங்கு கூட்டத்தினால் நாள்தோறும் பல்வேறு இன்னல்களை எதிர்கொள்வதாக கூறும் பொதுமக்கள் குரங்குகளை பிடித்துச் செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்துகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.